ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எது பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி எனக்கு வந்த ப்ராப்ளம் என்ன, அது எப்படி நான் சால்வ் பண்ணேன், அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அது இல்லாமல் என்ன கண்டென்ட் சூஸ் பண்ணணும், அதாவது நம்ம ஒரு யூடியூப்பில் க்ரியேட் பண்ணிட்டோம், அதாவது சேனலெல்லாம் க்ரியேட் பண்ணாச்சு, வீடியோஸும் அப்லோட் பண்ணோம். ஆனால் எதுலேயுமே வியூஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரில. அதுக்கு நம்ம என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணணும், மக்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டு அதில் என்னென்ன டேக்ஸ், அது இல்லாமல் எப்படி அந்த வைரல் ஆகணும் வீடியோ, அது இல்லாமல் மக்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதான என்ன ப்ராப்ளம்ன்ட்டு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ராப்ளம் சொல்லிடுறேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சேனலோட பேர் K3 Net. அதாவது K3 Net ஆரம்பித்தேன். அதில் எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோடு போட்டுட்டு இருந்தேன்னா, இந்த மூவி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படின்ட்டு அதோட சேட் மட்டும்தான் நான் அப்லோடு போட்டிருந்தேன். அதாவது எனக்கு ஒரு 300-400 சப்ஸ்கிரைப் வந்துச்சு, நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு, நல்லா வைரல் ஆச்சு வீடியோஸ் எல்லாமே. அப்புறமேல என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதே நேமில் மறுபடியும் இன்னொரு சேனலை ஆரம்பித்தேன். அதுலேயும் அதே மாதிரி காப்பிரைட் கொடுத்து ஸ்ட்ரைக் கொடுத்து அதுவுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப டென்ஷனான ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதாவது திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறாங்க, வேறு எப்படி தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க, நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணோன்றாங்க. நான் ஓனாக தான் க்ரியேட் பண்ணியும் போட்டோம். க்ரியேட் பண்ணி போட்ட அப்புறமேல எதுக்கு ஸ்ட்ரைக் தராங்க அப்படின்னு யோசித்து அப்புறமேல தான் ஒரு முடிவு பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களா K3 லுக்குன்ட்டு, இதுவுமே K3 நெட்டாக தான் இருந்துச்சு. K3 நெட்டாக இருந்தால் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன், வியூஸே போகல. அதாவது எனக்கு K3க்கு செட்டால மாற்றிடுது. அதனால் என்ன பண்ணேன், நெட்டு இருந்துக்கிட்டு நான் லுக்காக மாற்றினேன். K3 லுக்குன்னு மாற்ற அப்புறமேல தான் எனக்கு வியூஸே இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு K3 லுக்கில் எப்படி நான் உருவாகினேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்துங்க. அதாவது K3 லுக்கில் தான் என்னோடய சேனல் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ஸ்கிரைப்னு கூடுது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சார்ட்டை தான் போட்டுட்டு இருந்தேன். அதாவது ஒரு சார்ட், ஒரு ஏதான வைரலான ஒரு சாங்ஸில் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேறு இப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நேச்சுரலாக என்னென்ன வீடியோஸ் போகுது, அதாவது நேச்சுரலாக என்னென்ன நடக்குது அந்த மாதிரி வீடியோ பிடிக்கிறோம்ல, அதுக்கு மேட்ச் பண்ண அந்த ஒரு சாங்ஸ் மேட்ச் பண்ணேன். அதாவது நம்ம அந்த சாங்ஸ் ஓடிட்டு இருக்கோம், பேக்ரவுண்டில் நம்ம எதான வீடியோ பிடிக்கிற மாதிரி போட்டு அப்லோடு பண்ணனால வியூஸ் ஒரு அளவு போச்சு. அதாவது 10K வியூஸ் வரைக்கும் போச்சு. ஒன்றும் 10K போயிருக்கு, ஒன்று 9.2K 9.6K அந்த மாதிரி வைரல் ஆச்சு. அதாவது 3 days கழிச்சு தான், உடனே வைரல் ஆகலை. 2-3-4 days அதுக்கப்புறமேல தான் வீடியோவே வைரல் ஆகும். இப்போ நீங்களும் அப்லோடு பண்ண அப்படி தான், நான் அப்லோடு பண்ண அப்படி தான் நடக்கும். 3-4 days கழிச்சு தான் உங்களோட வீடியோவே வைரல் ஆகும். அப்போ தான் அதோட வீடியோ எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட அதை அறிமுகப்படுத்துது, இந்த வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் மக்கள் சர்ச் பண்ணிட்டு இல்லை டிக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இதுதான் நடக்குது. நீங்கள் என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக நான் என்ன யோசித்து வச்சுருக்கிறேன்னா, அதிகமாக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டு அதை எப்படி மேக் பண்ணுறது, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது என்ன கண்டென்ட் வைக்கணும் அப்படின்ட்டு சில பேர் தெரியாமல் இருக்கும். சரி, அது ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த டாப்பிக்குள்ளே தான் இப்போ இறங்கி போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த டாபிக் மட்டும் ஓகே ஆச்சுன்னா இன்னும் நிறைய விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதாவது எப்படி மானிட்டேஷன் பண்ணுறது, எப்படி கீவேர்டு சூஸ் பண்ணுறது, எதுக்காக ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல அந்த வீடியோவில் அப்லோடு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட்டு மக்கள் என்ன தேவைப்படுது மட்டும் யோசிங்க. அதாவது ஒரு மக்கள் என்ன விஷயம் தேவை, அந்த விஷயத்தில் நம்ம வீடியோ அதுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்ட்டு பாருங்கள். அதில் இல்லாமல் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது அவங்களோட பார்வை அந்த வீடியோவில் மட்டும்தான் இருக்கணும். எதுக்காக இந்த இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த நீங்கள் பேசும்போது அந்த வீடியோவில் மூமெண்ட் ஆகும்போதும் அதோட பார்வை அதிலேயே தான் இருக்கும், எங்கேயும் டைவர்ட் ஆகாது. பட் அதே மாதிரி அவங்க டைவர்ட் ஆகிட்டாங்கன்னா உங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சாங்ஸ் ஒன்று போயிட்டுருக்காங்கன்னா அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே டான்ஸ் ஆடினா மட்டும்தான் அந்த வீடியோவே பார்ப்பாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க.
ஸோ சில பேர் அந்த சாங்ஸ்க்காக பார்ப்பாங்க, சில பேர் அந்த டான்ஸ்க்காக பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ மேக் பண்ணால் நீங்கள் என்ன வாய்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோ மூமெண்ட் இருக்கட்டும். அப்போ தான் உங்களோட வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.